முதல்வர் வேட்பாளர் தோல்வியால் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுகிறதா என்ற பல்வேறு விதமான அடுத்தடுத்த திருப்பங்கள் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இப்போதைய நிலவரப்படி தாவேகா இன்னும் அறுதி பெரும்பான்மையை பெறவில்லை. திமுக 75, அதிமுக 57 தொகுதிகளில், துறைமுகம் தொகுதியில் நீண்ட இழுபறிக்கு பின்னர் PK சேகர்பாபு வெற்றி பெற்றதாக இப்போது தகவல் வந்திருக்கிறது. நம்முடைய இந்த தேர்தல் திருப்பங்கள் தொடர்பாகவும் 2026 மக்கள் தீர்ப்பு இத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியது ஏன் என்பது தொடர்பாகவும் புதுக்கோட்டை சீனிவாசன் மற்றும் டாக்டர் பூபதி ஜான் மற்றும் புரட்சி அதிமுகவின் புகழேந்தி அவரும் நம்மோடு இருக்கிறார். முதலில் புகழேந்தி சாரிடம் கேட்கலாம். புகழேந்தி சார், இந்த தேர்தல் முடிவு நீங்க எதிர்பார்த்ததா? இந்த முடிவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேர்தலில் தாவேகா தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது. இது இன்னொரு எம்ஜிஆரா விஜய் என்ற கேள்வி எழுந்த சூழ்நிலையில் எம்ஜிஆரை நெருங்கி இப்போது விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? குட் ஈவினிங் டு சத்யம் டிவி. கண்ணனுக்கு வணக்கம். முதலில் வாக்களித்த வாக்காளர்கள் வெற்றி நோக்கி ஆட்சி அமைக்க சென்று கொண்டிருக்கும் தாவேகா தலைவர் விஜய், அவர் கட்சியை சார்ந்தவர்கள், வெற்றி பெற்ற அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு பெரிய, நீங்கள் உங்கள் டிவியில் இப்போ தான் நான் ஜஸ்ட் சொன்னீங்க, பார்த்தேன், சுனாமி அப்படின்னு சொல்லி. இது ஒரு சுனாமி அலை போல் இது ஏற்பட்டிருக்கு. ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்பி இருக்கிறார்கள். அது கொஞ்ச நாள் தெரியாமல் போச்சு. இப்போ கண்ணனை கேட்டால் கண்ணன் கோச்சிக்கு தெரியாது. இந்த தொலைக்காட்சிகள் ஒன்றாவது விஜய் வரப்போகிறார் ஒரு இடத்துல 2 இடத்துலன்னு சொல்லியிருக்கா. பிஃபோர் தி எலெக்ஷன் வாக்குகளை பெறுவார் விஜய் சொன்னோம். ஆமா, யாருமே அதை கணிக்க முடியல, யாருமே கருத்து கணிப்பு சொல்லலை. ஆனால் எல்லாமே நேஷனல் மீடியாவிலிருந்து வாங்கி நம்ம ஆஃப்டர் எக்ஸிட் போல் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அடித்தோம். அப்போ இந்தியா டுடே மாத்திரம் ஆக்சிஸ் இந்தியா கண்ட்ரோல், அவர் அங்கே இருந்த ஸ்டாஃப் தான், அவர் தான் கரெக்டாக இந்த இப்படி ஆக போகுது, நெக் டு நெக் வரும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. அது இந்த 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 மாதிரி ரிசல்ட் வரும்னு சொன்னார். அது சொன்ன பின்னாடி தான் நீங்கள் சொல்லி 10 சீட்டு வராரு, 12 சீட்டு வராரு, 13 சீட்டு வராருன்னு அது அப்படியே தலைக்கீழாக மாறுது. ஸோ ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்பி இருக்கிறார்கள் கண்ணன். அது வந்து எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆரம்பத்திலேயே நீங்கள் சொல்றது ஒப்பீனியன் போல் அந்த கருத்து கணிப்பில் விஜய்க்கு வாக்குகள் சதவீதம் வரும், சீட் கன்வர்ஷன் ஆகாதுன்னாங்க. எக்ஸிட் போல் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் விசிலுக்கு போட்டாச்சு தெரிஞ்சோன்னா 35, 40, அதுக்கப்புறம் நீங்க சொன்ன 120ன்னு ஒரே ஒரு நார்த்து ஒருத்தருக்கு அங்க அசம்பிளி போட்டார். இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு. ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் நியூஸ் 4 பக்கமும் எங்க பாரு விசில் சவுண்டு தான் கேட்டது. போலிங் முடிஞ்சு பின்னாடி எங்க பாரு அவங்க அங்கே போட்டோம்னு சொல்லி எல்லா இடங்களிலும் இதை வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதுல நான் பார்க்கறது அதிகமான பெண்கள் ஓட்டு எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு. எதுக்கு விடியல் பயணம், மகளிருக்கு உரிமை தொகை 5000 ரூபாய் போட்டாங்க, 8000 ரூபாய் கூப்பன், அவர் 10000 ரூபாய் ஃப்ரிட்ஜினாரு. இதை நான் வந்து ஏத்துக்கல. அதை ஆதரிச்சு 2-3 இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணோம். நம்ம கட்சி ஆரம்பிச்சேன் புரட்சி அதிமுகன்னு. இதை ஆதரிச்சு அதிக இடத்துக்கு போக முடியல. அவங்க கம்யூனிகேஷன் கேப் நிறைய இருந்தது. எங்கேயோ போறப்போ அந்த பெண்கள் சொல்றாங்க 5000 ரூபாய் வந்ததுங்க, எல்லாரும் ஓட்டு காசு கொடுக்கறது தான் நம்ம டிவியில் டிஸ்கஸ் பண்ண முடியாது. அப்புறம் 2000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டாங்க, அதுக்கு முன்னாடி இது வந்ததுங்க, அடுத்த மாதம் 2000 ரூபாய் தர போறாங்கன்னு காமன் பப்ளிக் சொல்றதை நான் கேட்டேன். ஆனால் அதை கேட்ட பின்னாடியும் அது வந்து நான் வந்து ஒரு விதத்தில் நான் வந்து பாராட்டுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, மனம் திறந்து இந்த தேர்தல், இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்குறவங்களுக்கு விழுந்த சமிட்டி அடி. ஏன்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டார். யாரு? விஜய் காசு கொடுக்கல. ஒன் ஆஃப் த ஏரியா. ஆனால் லீமா ரோஸ் ஜெயிச்சிருக்காங்களே, லீமா ரோஸ் ஜெயிச்சிருக்காங்களே, காசு கொடுத்து ஜெயிச்சிருப்பாங்க. காசு கொடுக்காதவங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். சரி, விஜய் கட்சியில காசு கொடுக்கலைங்க. வீட்டுல 50 லட்சம் வரப்பட்டது. அங்க வெள்ளிவாக்கம் தொகுதி திருச்செங்கோட்டெல்லாம் காசு கொடுத்ததாக. காசு கொடுக்கல, மக்கள் காசு வாங்கிட்டு போட்டிருக்கிறாங்க. அவர் அண்ணன் சொல்றது காசு வெளி மத்தவங்கள்ட்ட வாங்கிட்டு அதையும் வீணடிக்காம ஐயா கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு அவங்க போன பின்னாடி விசில் அடிச்சாங்க. இதுதான் நடந்திருக்கு. ஆகவே இது ஒரு எதிர்காலத்துல இந்த காசு கொடுக்கிற வழக்கத்தை மாத்தி ஒரு காமன் பப்ளிக், சாதாரண ஆள் கூட, ஒரு ஆட்டோக்காரன் நின்னாரு ஜெயிச்சாரு, ஒரு பால் விற்கிறவர் நின்னாரு ஜெயிச்சாரு, ஒரு தொழிலாளி நின்னாரு ஜெயிச்சாரு, இப்படி இது மாறுகின்ற நிலைமையை இந்த தேர்தல் காட்டியிருக்கிறதுன்னு சொல்லுவேன். ஒன்று. ரெண்டாவது, இந்த வெற்றிக்கு பின்னால் நீங்க விஜய்னு ஒரு பெரிய ஆளுமை இருக்கிறத
நான் தூக்கி ஜெயிச்சதால புகழாரத்துக்கு போகலை. பட் இருந்தாலும் அவர் பிடித்த பேனர் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிங்க. டாக்டர் அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா ஸ்டாலின், இப்படி இந்த லைனில் அதையெல்லாம் அவங்க கொண்டாடினார். அவர் அதெல்லாம் நிலைநிறுத்தினார். அப்படி தான் பண்ணி இந்த தேர்தலை அவர் எதிர்கொண்டார். திராவிட இயக்கத்தை முன்னிலைப்படுத்தினார்ன்றதுக்கு மாற்று கருத்தே நம்மகிட்ட கிடையாது. அப்படி அவர் திராவிட இயக்கம் வந்தார். அப்புறம் அஞ்சலி அம்மாவில் சொன்னார். அதுக்கு பின்னாடி பேலன்ஸ் எல்லாம் எது எந்தெந்த தலைவர்கள் மக்கள் கொண்டாடுகிறார்களோ அவர்களை கொண்டாடியதை நாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஆகவே இப்படிப்பட்ட தலைவர் அப்படி நடந்துக்கிட்டார். அவர் சொல்லும்போது நம்ம நம்பல. நான் வரப்போகிறேன், விஜய் வராருன்னு பொழுது இது யாரும் சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை. ஆனால் தெருவில் நாங்கள் போய் ஓட்டு கேட்டிருக்கோம். தெருவில் தெரு பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். சரி, இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். நம்ம சகோதரர்களுக்கு மேடைகள் போட்டு முடங்கியிருக்கோம், பேசியிருக்கோம். இப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போனது மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்கே கேன்வாசிங் நடந்துன்னு கேட்டிங்கன்னா